வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போ அடுத்தால ஒரு கூட்டம் போட இருக்கிறாரு. பிரச்சார கூட்டம். விஜய் அவர்கள் வந்து நாளை மறுநாள் 18ஆம் தேதி ஈரோடுல வந்து ரொம்ப பிரம்மாண்டமா, அதாவது இதுவரைக்கும் யாருமே பார்த்திராத ஒரு பிரச்சார கூட்டமாட்டம் அமைய போகுது அப்படின்ட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பல கட்டமாட்டு பல பிளான், பயங்கரமா பிளான் போட்டு இந்த கூட்டம்லாம் வந்து கூட்டத்தை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். யாருமே இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலே வந்து இந்த மாதிரி கூட்டத்தை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. நீங்க பாருங்க, நாளை மறுநாள் பாருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. இப்படி ஒரு பிரச்சார கூட்டத்தை வந்து நடத்த முடியுமா? அப்படிங்கிற மாதிரி நீங்களே வாயில விரல வச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நாங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சிறப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி தவிக கூட்டம் ஒரு சின்ன கூட்டம் நடந்ததுலயே அங்க வந்து அவங்க என்ன பேசிருக்காங்கன்னா, திரு புஸ்ஸி ஆனந்தும், திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து மாறி மாறி புகழ்ந்துக்கிட்டாங்க அவங்களே அவங்கள. என்ன சொல்றாருன்னா, திரு செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, புஸ்ஸி ஆனந்தே மாதிரி ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஆள் வந்து தவேக கட்சியில இருக்கிறது வந்து பெரிய அதிர்ஷ்டம் அந்த கட்சி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. திரு புஸ்ஸி ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தவேக கட்சிக்கு கிடைச்சது வந்து எங்களுடைய பாக்கியம். அவரு தான் இனி வழி நடத்தணும். அவர் சொல்ற மாதிரி தான் நாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி அவரு புகழ்ந்து தள்ளுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 40, 50 தொகுதிகளை நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கிறேன். நீங்க ஜெயிச்சு கொடுப்பீங்கன்ட்டு. நாங்க நம்புறோம் அண்ணா, செங்கோட்டையன் அண்ணா, நீங்க தான் எல்லாமே. நீங்க சொல்ற மாதிரி தான் நாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல விஜய் அவர்களையும் காணோம். திரு ஆதவ் அர்ஜுனா அவங்களையும் காணோம். இவங்க 2 பேர் தான் இருந்து மாறி மாறி புகழ்ந்துக்கிட்டாங்க, மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. இனி எல்லாமே செங்கோட்டையன் தான் அப்படிங்கிற மாதிரி திரு புசி ஆனந்த் அவர்கள் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. எங்கேயோ இடிக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்கிற மாதிரி இருக்குதே, என்னன்னே ஒன்றும் புரியலையே. விஜய் அவர்கள் வந்து நீங்களே எல்லாம் பார்த்துடுங்கப்பா, கட்சியை வந்து நீங்களே பார்த்துடுங்க, நீங்களே வச்சுக்கிடுங்க, நான் நான் எனக்கு செட் ஆகாது, நான் திரும்ப சினிமாக்கே போறேன் அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டாரா? அப்படிதான் தெரியுது. ஆதவ் அர்ஜுனாவும் நான் பிசினஸா பார்க்க போறேன், நீங்களே பார்த்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரா? இவங்க 2 பேரும் மாறி மாறி இப்படி பேசுறத பார்க்கும்போது இனி எல்லாமே செங்கோட்டையன் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுறத பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஏன்னா இருக்கக்கூடிய நாட்கள்ல இனி 2026ல தேர்தல் வருது. 4 மாசம் தான் இருக்கு. இந்த 4 மாசத்துல வந்து எங்கெல்லாம் நீங்க பிரச்சார கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றீங்களோ அங்க வந்து நான் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். என்ன பேசுறேன், அந்த ஊரை பத்தி சிறப்பை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசுவாரு திரு விஜய் அவர்கள். அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாரு, 2 கட்சிக்கு இடையில தான் போட்டி அப்படிம்பாரு. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே அப்படிம்பாரு. புதுச்சேரியில அந்த வார்த்தையை சொல்ல மறந்துட்டாரு. யாரு அது எழுதி கொடுத்தவங்க அந்த பேப்பர்ல கடைசியில எழுதல போல இருக்குது. அதனால அந்த வார்த்தையை சொல்ல மறந்துட்டாரு. இங்க ஈரோடுல சொல்லுவாரு கண்டிப்பா. இதுதான் அவரு பேச போறாரு. வேற அங்க என்ன புதுசா பேச போறாரு? ஒன்றும் புதுசா பேச. அப்போ அந்த இருக்கிற நாட்கள்ல வந்து நீங்க ஏற்பாடு செய்யக்கூடிய இடங்கள்ல நான் வந்து பேசிட்டு போயிடுறேன். அதுக்கு பிறகு நீங்களே கட்சியை பார்த்துடுங்க, நீங்களே வழி நடத்திடுங்க, நமக்கு செட் ஆகாது. நான் சினிமாக்கு நடிக்க போயிடுறோம்ப்பா, நமக்கு இதுக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு பேசவும் தெரிய மாட்டேங்குது. நீங்க எழுதி கொடுக்கறதும் தப்பா எழுதி கொடுத்துருக்கீங்க, என்ன எழுதி கொடுத்துருக்கீங்க, நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க செயல்பாடுகள், நடவடிக்கைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. புஸ்ஸி ஆனந்த், திரு செங்கோட்டையன் இவங்க 2 பேரு தான் இப்போ வந்து கட்சிக்குள்ள வந்து ரொம்ப பிரபலமாட்டு, ரொம்ப ஆர்வமாட்டு அவங்க வந்து நடந்துட்டு வராங்க. இப்போ வந்து பிரச்சார ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தீவிரமாட்டு நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட காவல்துறை தரப்புல வந்து 70, 80 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது விஜய் அவர்கள் வர்றதுக்கு தனி வழி, பொதுமக்கள் வர்றதுக்கு தனி வழி, அந்த பக்கத்து சேலத்து அந்த பக்கத்துல இருந்து வர்றவங்களுக்கு தனி வழி, ஈரோடு இந்த பக்கத்துல இருந்து வர்றவங்களுக்கு தனி வழி. அது மட்டும் இல்லாம அங்க கிட்டத்தட்ட 75,000 பேர் கூடுற அளவுக்கு அந்த மைதானத்தை வந்து அந்த இடத்த வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களாம். அதுல வந்து விஜய் அவர்கள் வந்து நிக்கிற இடத்து பக்கத்துல ஒரு 2000 இருந்து ஒரு 5000 பேர் வரைக்கும் அங்க வந்து முன்பக்கம் முன்னாடி விஜய் அவர்கள் முன்னாடி வந்து பெண்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அனுமதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, வயதானவர்கள் வரக்கூடாது, சின்ன பிள்ளைங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் பேசக்கூடிய இடத்தை சுத்தி முள்வேலி அமைச்சிருக்கிறாங்களாம். ஜாம்பிஸ் வந்து ஏறி உள்ள வந்துடக்கூடாது இல்லையா? அதனால முள்வேலி, ஜாம்பிஸா அனில் குஞ்சா
இப்போ அணில் குஞ்சு ஜாம்பிஸா மாறிட்டாங்க இல்லையா, அதனால சுத்தி முள்வேலி அமைச்சிருக்காங்களாம். அந்த முள்வேலிலாம் அவங்களுக்கு சர்வ சாதாரணமா உள்ள ஏறிடுவாங்க. ஏன்னா ஜாம்பிஸுக்கு முள்ளு குத்துனா வலிக்காம போகுது, வலிக்காது, ஏறி சாடிடுவாங்க. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. செங்கோட்டையன் அவர்கள் வந்து சவால் விட்டுருக்கிறாரு. எல்லா ஏற்பாடும் பக்காவா பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுருக்கிறாரு. அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, அங்க வர மக்களுக்கு வந்து நீங்க மருத்துவ உதவி எந்த மாதிரி செய்திருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி கேட்கிறாரு. அவரு சொல்றாரு, உங்களுக்கு வேணா நான் குளுக்கோஸ் பாட்டில் தர சொல்றேன். உங்களுக்கு டயர்டா இருந்தா கூட நீங்க வந்து அங்க வந்து மருத்துவ உதவி நீங்க செஞ்சுக்கிடலாம். அந்த அளவுக்கு நாங்க வசதி பண்ணி வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10, 15க்கு மேல ஆம்புலன்ஸு, தீயணைப்பு வண்டிகள், இப்படி பயங்கரமாட்டு நாங்க ரொம்ப வியக்கத்தக்க வகையில வந்து ஏற்பாடுகளை வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்க செய்திருக்கிறோம். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவரு உறுதி கொடுத்திருக்கிறாரு திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து. பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. முக்கியமா யாருக்கு இங்க பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போனோம்னா, திரு விஜய் அவர்களுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு 10, 15 பவுன்சர்கள் இருப்பாங்க. அவர்கிட்ட நெருங்க முடியாது. அப்படி இருந்துமே அங்க திருச்சியில நம்ம பார்த்தோம். அவரு மேடையில ஏறி ஜாம்பிஸ்லாம் ஏறி மேல சாடிட்டாங்க. கிரீஸு கம்பியில தடவி இருந்தாங்க. அதையெல்லாம் சட்டையை வச்சு தொடச்சி எடுத்து மேல ஏறி விஜய் அவர்களை கால் பேண்ட் கிண்டெல்லாம் பிடிச்சி இழுத்தாங்க. அந்த சம்பவம்லாம் கூத்தெல்லாம் பார்த்தோம். இப்ப அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. முக்கியமா யாருக்கு இப்ப பாதுகாப்பு தேவை அப்படின்னா காவல்துறைக்கு தான். திரு காவல்துறை அதிகாரி அவர்களே தயவு செய்து பாதுகாப்புல இருக்கிற அந்த கான்ஸ்டபிள்ஸ் இல்ல உயர் அதிகாரிகள் நீங்க எல்லாருமே வந்து தயவு செய்து இந்த ஒரு கவசம் ஒண்ணு அணிஞ்சுக்கிடுங்க. அதாவது பல்லு குத்துனா பல்லு இறங்காத அளவுக்கு உண்டான அந்த துணிகளை ஆடைகளை வந்து நீங்க அணிஞ்சுக்கிடுங்க. முக்கியமா கழுத்து பகுதி, கை, காலு இந்த பகுதியில வந்து நீங்க அணிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா கடிக்கிறாங்க. பாலக்கோடுல தனியார் மது ஒரு பாரை வந்து முற்றுகிட வந்திருக்காங்கல்ல, அங்க வந்து கிட்டத்தட்ட 300, 350 பேர்கிட்ட வந்திருக்காங்க. அங்க ஒரு போராட்டத்தின் போது ஒரு போலீஸ்காரங்களை கடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி சம்பவம் வந்து இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பல்லு இறங்காத ஆடைகளை வந்து நீங்க அணிஞ்சிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா எங்க கடிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அன்னைக்கு கையில கடிச்சிருக்காங்க, இப்போ வந்து கொதவளைய கடிப்பாங்க, காலை கடிப்பாங்க, எங்க கடிப்பாங்கன்னே தெரியாது. அதனால வந்து முழு பாதுகாப்போட காவல்துறை வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. அப்புறம் வந்து கடிச்சு விட்டாக்கி மனுஷன் கடிக்கு ஊசி இருக்குதா என்னன்னே தெரியல. அதனால வந்து ரொம்ப கவனமா இருங்க. பயங்கர எதிர்பார்ப்போடு தான் விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டம் எதிர்நோக்கி போயிட்டு இருக்கு. திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்னுடைய ரத்தத்தை சிந்தியாவது நான் விஜய் அவர்களை வந்து முதலமைச்சராக ஆக்காம விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசியிருக்கிறாரு. எம்ஜிஆர் காலத்துல இந்த மாதிரி நடந்தது, அதே மாதிரியே நான் கொண்டு வருவேன், கண்டிப்பா கொண்டு வருவேன். அதாவது இவர் வந்து அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அவங்க போற இடங்கள்லாம் தேர்வு செய்து கொடுக்கறது பூரா செங்கோட்டையன் அவர்களா தானே இருந்திருக்கிறாரு. எந்த அசம்பாவிதமும் நடைபெறாம தானே நடந்தது. அதே மாதிரி நானும் இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி முதல் முறையாட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், நீங்களே பார்ப்பீங்க, வியப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. பார்ப்போம் எப்படி எங்க கூட்டம் நடந்து எப்படி அவங்க எவ்வளவு தூரம் தான் சேஃப்டியாட்டு அவங்க ரெடி பண்ணியிருந்தாலும் ஜாம்பிஸ் அணில் குஞ்சுகள் வந்து அவங்க வேலையை காட்ட தான் செய்வாங்க. நாளை மறுநாள் பார்ப்போம் எப்படி என்னென்ன கூத்துலாம் நடக்க போகுது, நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.